ஹலோ ஹாய் தீஜோ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு பிறந்த நாள் திருமண கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து லைக் பட்டனே அமைக்கிருங்க. இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி பண்ணலாங்கிறத சொல்ல போகிறேன். அதே போல் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சோம்னா லாஸ்ட்டில் ஒரு பெரிய வேலை இருக்குங்க. அதுவும் என்னன்னு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 100 கிராம் பட்டர், 200 கிராம் பன்னீர் வந்து எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா பெருசாகவே நறுக்கியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் எல்லாத்தையும் வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு 7 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு 5 தக்காளியை வந்து பெருசாக நறுக்கி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதக்கி விடணும். ஒரு 7-8 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணுங்க. தக்காளியில் நல்லா மசிச்சு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். சேர்க்காம அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் வந்து 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டர் வந்து பாதி அளவு சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூனு, சாதாரண மிளகாய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போடின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விடணும். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்காச்சும் நல்லா கொதிக்கணும். அதனால் வந்து இது எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணாதீங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். இந்த மசாலையிலே கொஞ்சம் நேரம் வந்து இது நல்லா வேகட்டும். இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். சைடில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் பட்டர் போட்டு இந்த பன்னீரை வந்து சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பட்டரில் வந்து இந்த பன்னீர் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். இந்த பட்டரோட அந்த பன்னீர் வந்து ரோஸ்ட் ஆகி அந்த கிரேவியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் வந்து இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அந்த கிரேவியில் வந்து 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணியாயிரும். அதனால் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டில் வந்து காஞ்ச வெந்தயக்கீரை, மேத்தி லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். அதை வந்து கையால் நசுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற பட்டர் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி விடணும். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சோம்னா நல்லா ஆடை படைஞ்சு சூப்பராக இருக்குமா பால். அந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். ஆடையோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு 2 கொதி விட்ட உடனே இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு முடிச்சோன்னா ஒரு பெரிய வேலை இருக்குன்னு சொன்னேன். அது இதுதாங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அடுப்பு, பாத்திரம் எல்லாமே பயங்கரமாக நாஸ்தியாக இருக்கும். சரி விடுங்க, நம்மளுக்கு இது வாங்க முக்கியம். கிரேவி நல்லா வந்துச்சு, சூப்பராக இருந்து. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட அடிதூள் அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு செமையாக பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி குக்கிங் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோ அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிஷ்ஷோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.